ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சொரா புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு சொராவை 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இட்லி குண்டானில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இட்லி வேக வைக்கிற மாதிரி தான். நீங்கள் இட்லிக்கு எவ்வளோ டைம் எடுப்பீங்களோ அவ்வளோ டைம் போதும். அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நிறைய உரிங்க. ஒரு 1/2 கிலோவாவது இருக்கணும். பூண்டு வந்து ஒரு 10 பெரிய சைஸில் 10 இருக்கணும். நல்லா போட்டு அதுக்கப்புறம் சொரா வந்து வேக வச்சு அதை வந்து தனித்தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த மேலே உள்ள தொலியை மட்டும் ரிமூவ் பண்ணிடணும். அந்த தோலை வந்து ஸ்கின்னை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி லைட்டாக எடுத்தாலே ஸ்கின்லாம் நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் மிக்சியில் பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சொரா புட்டு தோல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்பு போட்டுக்கிட்டு நல்லா பனைஞ்சி இந்த புட்டு பதத்துக்கு பனைஞ்சி வச்சுக்கோங்க. நான் வந்து முள் எடுக்கலை, ஏன்னா முள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கடிக்கிறதுக்கு. அதனால நான் வந்து முள் எடுக்கலை, நான் முள்ளோடு தான் போட்டிருக்கேன். அது குத்தாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தையும் பூண்டையும் வந்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சொரா புட்டு பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்னும் சொல்லப்போனால் ப்ரெக்னென்சி லேடி, அதுக்கப்புறம் வந்து ஃபீட் பண்ணுற மதர்ஸ்க்கெலாம் கொடுத்தா நல்லா அந்த பால் வந்து நல்லா ஊறும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் முதுகு எலும்புக்கு அந்த எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சொரா புட்டு உள்ளுக்கு போட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேன். ஏன்னா குழந்தைங்க வந்து காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லா கை விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப கிண்டணும்னு அவசியம் இல்லை, அப்பப்போ கிண்டி விட்டால் போதும். இது கூட 2 முட்டையை உடச்சி ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து முட்டை போடலை. அவ்வளோதான், சொரா புட்டு ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.